நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் இந்த நாளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மகத்துவமான ஒரு செய்தியை கவனமாக கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எப்படி கிரியை செய்து கொண்டிருந்தார், மனிதன் என்னவா இருந்தான் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் 2 ஏற்பாடுகளை பண்ணுகிறார். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. இதுதான் நம்முடைய வேதம். அந்த ஏற்பாடு என்ன? பழைய ஏற்பாடு. அதை குறித்து பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சரியாக்குறதுக்கு இந்த வெறுமையை, இந்த ஒழுங்கின்மையை சரியாக்குறதற்கு ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் இருக்கு. ஆனா இந்த 1:1 வாய்ச்சோமே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று. தேவன் ஒருமையானவர் அல்ல, ஒழுங்கின்மை உள்ளவர் அல்ல, இருள் உள்ளவரும் கிடையாது. ஆழத்தின் மேலே இருளும் இருந்தது. அது தேவன் படைத்தது அல்ல. தேவன் சகலத்தையும் சரியாக படைத்திருந்தார். ஆனால் இது ஏன் இவ்விதமாய் நடந்தது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:12 அதிகாலையில் மகனாகிய விடிவெள்ளியே, யாரை பார்த்து கூப்பிடுறாரு? லூசிபர், இந்த உலகத்தின் அதிபதி. ஆங்கில வேதாகமத்தில் வாய்ச்சிங்கன்னு சொன்னால், ஓ லூசிபர் என்று அந்த 14:12 சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழ் வேதாகமத்தில் அது இல்லை, லூசிபர்ங்கிற வார்த்தை. ஆனால் நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, பார்த்தீங்களா? அவன் பாவம் செய்த பொழுது அவனும் அவன் கூட்டத்தாரும் வானத்திலிருந்து விழுந்தபடியினாலே பூமி வெறுமையாயிற்று, ஒழுங்கின்மையாயிற்று, ஆழத்தின் மேல் இருள் உண்டாயிற்று. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:14 நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன். இங்கே தீரு ராஜாவை குறித்து சொல்றது போல இருக்கும். தீரு ராஜாவுக்கு உள்ள இருந்தவனே இந்த லூசிபர் தான். இன்னும் பார்ப்பீர்களேயானால், பார்வோன், எகிப்து தேசத்தில் இருந்த பார்வோன் உள்ள இருந்தவனும் இவன் தான் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான். உலகத்தின் அதிபதி. உலக ராஜ்யங்களை எல்லாம் ஜனங்களுடைய மனக்கண்ணை எல்லாம் குருடாக்கி வைத்து ஜனங்களை மாம்ச இச்சையில வழி நடக்க வைத்துக் கொண்டு இருக்கிறார். உலகத்திலே மனுஷனை தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கி இருந்தார். அவன் பாவம் செய்தபடியினாலே அன்பை விட்டுவிட்டான். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிற அனுபவத்தை, ஜீவனை இழந்தான். தேவனுடைய சாயலின் ரூபத்தையும் அவன் இழந்து போனபடியினாலே மாம்சத்தில் இருந்தான். ஆகவே அவனுக்குள்ளாக அவன் ஆத்துமாவை வெறுமையாக்கினான். அவனுடைய சரீரம் முழுவதையும் ஒழுங்கின்மையாய் மாற்றினான். மாம்சத்தில் இருந்த மனிதனுக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறி போகிறான் என்று சொல்லுகிறேனால், இருள் உண்டாயிற்று. உள்ள இருள், உள்ளான மனுஷன்ல இருளுக்குள்ள வழி நடத்தி கொண்டிருந்தான். அவன் தள்ளுண்டு போனபடியினாலே புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்துவ சொல்லுவாரு, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் என்ன செய்தானா, நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளோடு கூட அவன் கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே இருப்பான். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை அதே கேடுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாருப்பா. இப்பவும் நடக்குது. ஆகவே ஆதியிலே இருந்து வானங்களையும் பூமியும் அவர் வெறுமையா இருக்க சிருஷ்டித்த எல்லாம் குடியிருப்புக்காக அதை செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஏசாயா 45:18 நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. இப்போ தேவன் படைத்த அந்த வானத்தையும் பூமியும் சீர்படுத்துகிறார். அதுதான் ஆதியாகமம். எப்படி செயற்படுத்துகிறார்? வெளிச்சம் உண்டாகட்டும், இருளில் இருந்து அதை பிரித்தெடுக்கிறார். இன்னும் அதில் பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே என்னென்னலாம்
6 நாட்களும் படைத்து மனிதனையும் படைத்தார். அவனிடத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தை, நீ சகலத்தையும் ஆண்டுகொள், இந்த பூமியிலே பழுகி பெருகி அதை உனக்கு சொந்தமாக்கிக் கொள் என்று சொல்லி கட்டளையிட்டு அவனை ஏதேன் என்ற தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வைத்தார். ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது. வெறுமையாய் இருக்கிறத உணர்வு உள்ளதாய் உயிரோட்டம் உள்ளதாய் அது என்னவாய் வேதத்தில் தேவன் அந்த வார்த்தையை எதற்காக அனுப்பினாரோ அதை அங்கே உண்டு பண்ணி உருவாக்கித்தான் அவரிடத்தில் திரும்புமா. நான் விரும்புகிறதை அது செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். இதான ஆதியாகமத்தில் வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தாரே, அதை மறுபடியும் சிருஷ்டிக்கிறார், பூமியை சீர்திருத்தம் பண்ணுகிறார். அதிலே தான் மனிதனை கொண்டு வைத்தார். ஆனால் அவன் சத்ருவினாலே ஏமாற்றப்பட்டபடியினாலே ஏதேனை விட்டு கர்த்தரின் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், இந்த ஏதேனை நீ பண்படுத்தி காத்துக்கொள் என்று சொல்லி. அதில் தவறுனா இப்போ ஏதேனை விட்டு அவன் வெளியே வரும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்து என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஆனால் அவனுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த எடுக்கப்பட்ட மண் சபிக்கப்பட்டதாக இருந்தது. உலகம் மட்டும் இல்லை, அந்த பூமி மட்டும் அல்ல, பூமி ஆகிய சரீரம் சபிக்கப்பட்டதாக இருந்தது, சாபத்துக்குள்ளானதாக இருந்தது. முள்ளும் கொற்கைகளையும் அது உருவாக்கிற்று. ஆத்மாவுக்கு அது பயனற்றதாக இருந்தது. ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது. அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், அக்கிரமங்கள், மாம்சத்திலிருந்து வெளிப்பட்ட இச்சையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பிசாசானவன் அவர்களோடு கூட சிநேகிதனாக இருந்தான். ஹலோ, கவனிக்கப்பா, இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக வருத்தப்பட்டார். பூமியானது தேவனுக்கு முன்பாய் சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதான் ஆதியாகமம் 6:11-12 பார்க்கீங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஹலோ, ஆகவே தேவன் எல்லாரையும் அழிச்சு போட விரும்பினார். மனுஷனை உண்டாக்கினதற்காக வருத்தப்பட்டார். கர்த்தர் அந்த நாளில் நோவா என்கிற ஒரு மனிதரை தெரிந்து கொண்டார். பூமி ஜலத்தினாலே அழித்தார். நோவாவை கூப்பிட்டு, பேழையை கட்டுப்பா, நீ உன் குடும்பத்தார் அதில் உள்ள பிரவேசிக்க, மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாவற்றையும் அதில் கடந்து வர பண்ணு, ஜோடு ஜோடாக எல்லாம் சொல்லி கர்த்தர் ஜலத்தினாலே அந்த பழைய உலகத்தில் இருந்த மிருக ஜீவன்கள் மாத்திரம் அல்ல அப்பா, மனுஷர்கள் எல்லாரையும் அழித்து போட்டார். இப்போ நோவா வழியாக ஒரு சந்ததி எப்படி ஆதாம் ஏவாளை உண்டாக்கினது போல இவர்கள் வழியாக தனக்கென்று பிள்ளைகளை உருவாக்கும்படிக்கு அவர்களை அனுசரித்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்களும் தவறி போனார்கள். ஹலோ, கவனிக்கப்பா, அந்த நாட்களிலே தேவன் ஆபிராம் என்கிற ஒரு மனுஷரை கண்டெடுத்தார். கர்த்தர் அந்த ஆபிராமை நோக்கி ஆதியாகமம் 12:1 நீ உன் தேசத்தையும் உன் நிலத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த உலகம்தான், உலகத்துக்கு அடுத்த ஒரு தேசம்தான், ஒரு பூமி தான் உனக்கு நான் ஆசீர்வாதமாக கொடுக்க போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். மாம்சத்தில் இருந்த மனுஷனுக்கு மாம்ச பிரகாரமாய் வாழ்வதற்கு எப்படி ஏதேனுக்குள்ளே கொண்டு போயிருந்தாரோ, அவருடைய தோட்டத்தில் வைத்திருந்தாரோ, அதை அவன் இழந்தபடியினாலே இந்த உலகத்திலே ஒரு இடத்தை, ஒரு ஸ்தலத்தை, ஒரு ராஜ்யத்தை, தேசத்தை அவனுக்கு காண்பிக்கும்படிக்கு அவனை புறப்பட்டு வா என்று சொன்னார். தனக்கு ஒரு ஜனமாய் இருக்கும்படிக்கு, ஜனக்கூட்டமாய் இருக்கும்படிக்கு, தன்னுடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தேவன் ஆபிராம் வழியாக ஒரு ஜன கூட்டத்தை உருவாக்கினார். நல்லா கவனிக்க, அப்பந்தான் வேதம் புரியும். அவர்களுக்கு அவர் சர்வ வல்லவராய் வெளிப்பட்டார். ஜனங்களோ மாம்சத்தில் இருந்தார்கள். ஆகவே இந்த சர்வ வல்லவரை முழுமையாக முற்றிலுமாக அடையாளம் கண்டு கொள்ள முடியலை. அவர் யாரும் சேரக்கூடாத ஒளியில் இருந்தபடியினால அவர் சத்தமே பயங்கரமாக இருந்தது, அவருடைய கிரியைகள் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆனால்
தேவனுடைய சர்வ வல்லவருடைய குணாதிசயங்களை வைத்து அவருக்கு பேரிடத் தொடங்கினார்கள். எலோஹிம். இன்னும் அதிகமாய் அவருடைய குணாதிசயங்கள் என்னென்னலாம் இருந்ததோ அதிலெல்லாம் யெகோவா ஈரே, யெகோவா ராபா என்று சொல்லி அநேக பெயர்களை அவர்கள் சூட்டினார்கள். நல்லா கவனிக்க. அப்படித்தான் அழைத்தார்கள். முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை. மாம்சத்தில் இருந்த தம்முடைய ஜனத்தை ஆளும்படிக்கு இந்த ஜனங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், நியாயாதிபதியின் புஸ்தகம் 17:6 வாசிங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜா என்பவர்கள் இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். 1 சாமுவேல் 8:1 சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாய் வைத்தான். அவர்கள் சரியாக நியாயம் தீர்க்கலை. இப்படி அநேக நியாயாதிபதிகள் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தேவன் ஏற்படுத்தினார். மனிதனை கொண்டு மனிதனை நியாயம் தீர்க்கும்படிக்கு தேவன் நியாயாதிபதிகளை நியமித்தார். 1 சாமுவேல் 8:5 பார்த்தீங்கன்னா, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளிலே நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். 1 சாமுவேல் 8:7 பார்க்குறீங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். மனிதர்களால் நாங்கள் ஆளப்படணும் என்று சொல்லி மாம்ச பிரகாரமாய். இது எல்லாத்துக்கும் பின்னணியில் உலகத்தின் அதிபதி பின்னாடியே இருக்கிறான்ப்பா, கூட இருந்து நடத்திக்கிட்டே வாரான். ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே எகிப்து தேசத்து அடிமை பெண்ணாகிய அந்த ஆகாரோட நீர் சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்று சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஏவாளுக்கு ஆதாம் செவி கொடுத்தது போல இங்கே இப்படி செவி கொடுத்து எகிப்தின் அடிமை பெண்ணாகிய சாராய் வழியாக ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறார். ஹலோ, மாம்சமான யாவரையும் விளத்தட்டுறான்ப்பா. நோவா, ஆபிரகாம், இன்னும் சொல்லப்போனால் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்த தேவ மனுஷனாகிய மோசேயும் கூட விழுந்து போகிறார். அதில் எல்லாருக்குள்ளும் பகைவனாய் இருக்கிற அந்த உலகத்தின் அதிபதியானவன் வழி நடத்திக்கிட்டே வாரான். மாம்சத்தில் இருந்தாங்க. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலும் அவர்கள் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஒருவராலேயும் முடியவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகும் கூட சத்ருவாய பிசாசானவன் கிரியை செய்ததெல்லாம் பார்க்குறீங்க. எல்லாவற்றையும் ஜெயித்தார் அவர். சத்ரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இதோ அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லைன்னு சொல்லத்தக்க வகையில் தன்னை பண்படுத்தி அவர் ஒரு முழு மனிதனாக ஜெயம் கொண்டவராய் மாறுகிற வரையிலும் எல்லாரும் மாம்சத்தில் இருந்தார்கள். இப்போ அவர் உயிர் தெழுந்த பிறகு அவருக்குள்ள இருந்த தம்முடைய பரிசுத்த ஆவியவே அனுப்பி இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரியவர்களாய் மாற்றிவிட்டார். ஆகவே சத்ருவை ஜெயிக்க முடிகிறது, மாம்சத்தை ஜெயிக்க முடிகிறது, நம்முடைய சரீரமாகிய இந்த நிலத்தை வனாந்தரமாய் இருக்கிறதை பண்படுத்த முடிகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்களோ இந்த கேட்ட செய்தியின்படி இந்த பூமியை அவர் சீர்படுத்தினது போல வனாந்தரமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தை பண்படுத்தும்படி அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நீர் படைத்த வானத்தையும் பூமியும் மறுபடியுமாய் அதை சீர்படுத்தி சிருஷ்டித்தீரே, அப்படி போல பழைய பாவ மனுஷனாய் இருந்த எங்களையும் எங்களுக்குள்ள இருந்த அந்த பாவ சரீரத்தை ஒழுங்கில் மேல் இருந்ததும் கீழ்ப்படியாததற்குள்ளே கடந்ததுமான அந்த பாவ சரீரத்தை இருள் நீக்கி பாவத்தை நீக்கி எங்களை சீர்படுத்த வேண்டுமாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி பாவ சரீரத்துக்கு ஊழியம் செய்யாதபடி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் அவர் மூலமாய் சரீரத்தை பண்படுத்துகிறவர்களாய் மாறுபடிக்கு உதவி செய்தலும் முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.